கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தேவனோடு இருந்ததுனால, தேவனோடு சஞ்சரித்ததுனால அந்த மொத்த குடும்பத்தையுமே கர்த்தர் விரும்புகிறார். அந்த மொத்த குடும்பத்தின் மூலமாய் பூமியில மனிதனை உருவாக்கி எடுக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகள், பிசினஸ்ல நல்லா வளர்ந்த பிள்ளைகள், நீங்கள் யாரா இருந்தாலும் தேவன் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை தூக்கி எடுக்க அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் பேச வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவன்கிட்ட சொல்லி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட சுவாபங்கள் நம்மிடத்துல இருக்கும்போது தேவன் நம்மளை பாதுகாத்து நமக்கு வாக்கு பண்ணின கானானுக்கு கொண்டு போக அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்மிடத்துல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீதிமானும் உத்தமனுமாயிருக்க வேண்டும். அதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்படி இருந்தாதான் தேவன் நம்மளை தெரிந்து கொள்ள முடியும், தேவன் நம்மளை வச்சு திட்டங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமத்தினால எங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.